பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கரம் மசாலா பொடி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் போடுங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கு ஏற்ப, இதை ஃபஸ்ட்டு கிளறிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. கடுகு போட்டாச்சு. நான் ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த அவிச்ச கிழங்க போட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் கூட கொஞ்சம் விட்டு கொஞ்சம் 2வது கொஞ்சம் மிளகா பொடி போடுவேன், காரம் இல்லாத மாதிரி தெரியுது. காரம் நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு காரம் பார்த்து தான் போட முடியும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப காரமாயிடும். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரோஸ்ட்டு ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். புளியோதரைக்கு கூட தொட்டுக்கலாம். புளியோதரை சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.